வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டல் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது எபினேசர் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆக்சுவலாக யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. யூடியூப்பில் ஜஸ்ட் லைக் தட் நான் பார்க்கும்போது இந்த படத்தை அப்சர்வ் பண்ணேன் அண்ட் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி இது. ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூர்வீக வீட்டில் இருக்கக்கூடிய அமானுஷங்கள், அதை விற்கிறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரி தான் போகும். நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அதுக்கு இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்காக அவங்க சொந்தமான இந்த பூர்வீக வீட்டை வந்து எப்படியாவது வித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டான பிளேஸ்ல, ஒரு காட்டு பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த வீட்டை விற்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க. அந்த டைம்ல அந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட அமானுஷமான சம்பவங்கள் நடக்குது அண்ட் ஆல்சோ விற்க விடாம தடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வீட்டுக்குள்ள பேயா இருக்கிறது யாரு அண்ட் இதுக்கான ஃபிளாஷ்பேக் என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் யாருக்கு என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. அதையில பெருசா புதுமை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு சராசரியான பேய் படங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கதை தான். ஒரு பூர்வீக வீட்டில் இருக்கக்கூடிய பேய் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம் தான். பட் என்னன்னா, இதை ப்ரெசென்ட் பண்ண விதம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுவும் லிமிட்டட் பட்ஜெட்டில் ஒரு நல்ல அவுட்கமை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங், அந்த வீடே வந்து பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பின்னாடி குளம்லாம் இருக்கும். ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஹாண்டட் பிளேஸ்க்கான ஒரு வீடு அப்படின்ற மாதிரி நீட்டாக எடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஹாரருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் சிம்பிளான ஒரு ஹாரர் அப்படின்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ட்விஸ்ட் அதுவும் நீட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃப்ளாஷ்பேக்கையும் ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் வந்து ஒரு எதிர்பாராத கிளைமேக்ஸ் தான். பட் அது பெரிய லெவலில் ஆர்கானிக்காக கனெக்ட் ஆகலை அப்படின்னே நான் சொல்லுவேன். டியூரேஷன் வைஸ் அரௌண்ட் 1 hour 20 minutes முடியக்கூடிய ஒரு படம். பட் இந்த படத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்னுமே இந்த த்ரில் மூமெண்ட்ஸ் அப்படின்றது பெட்டராக ஜென்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னுமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த பரபரப்பையும் கொண்டு போயிருக்கலாம். ஒரு மாதிரி பயங்கர ஸ்லோவாக நகர்ந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் மேக்கிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தாலும் இன்னுமே அந்த ஹாரர் ஜென்ரேஷனில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆல்சோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் பெருசாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. பட் ஓவரால் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.